character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good afternoon students. How is your class? Class எல்லாம் எப்படி இருக்கு? ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? லாஸ்ட் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணது வரைக்கும் ஒழுங்கா கவனிச்சிருக்கீங்களா? மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல இப்போ எல்லாரும் தரோவா இருக்கீங்களா? தென் ஒன்லி மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் தரோவா இருந்தீங்கன்னா தான் அதை கம்பேர் பண்ணி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் படிக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். Because today we are going to see about the female reproductive organ. ஓகேவா? லாஸ்ட் இயர் நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்க ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Let's come into the class. Okay, ஏற்கனவே சொன்னது தான் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லேயும் ப்ரைமரி இருக்குது, ஆக்சஸரி இருக்குது. அதே மாதிரி ஃபீமேல்லையும் ப்ரைமரி இருக்குது, ஆக்சஸரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ப்ரைமரி அப்படின்னாலே ஃபீமேலில் யார் அப்படின்னு நான் சொல்லி தான் கிளாஸை ஸ்டாப் பண்ணேன். பாரு, primary reproductive organ for female is the ovary. ஓகேவா? ovary are the primary female sex organ that produce female gamete. அங்கே எப்படி டெஸ்டிஸில் மேல் கேமெட் ப்ரொடியூஸ் ஆச்சோ இங்கே ஓவரிக்குள்ள ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ மேல் கேமெட் ப்ரொடியூஸ் ஆகிற இடம் பிரைமரி அப்படின்னு சொல்லி டெஸ்டிஸ்னு சொன்ன மாதிரி இங்கே ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூஸ் ஆகிற இடம் ஓவரி அப்படின்றதுனால திஸ் ஒன்லி இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ப்ரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். நான் அந்த ஃபீமேல் கேமெட்டுக்கு ஒரு நேமும் வைக்கிறோம். அங்கே எப்படி ஸ்பெர்ம் அப்படின்னு மேலுக்கு சொன்னமோ இங்கே ஃபீமேலுக்கு ஓவம் அப்படின்னு சொல்கிறோம். The ovaries are located one on each side of the lower abdomen. அப்போது ஓவரின்றது நமக்கு ஒன்று கிடையாது, ஃபீமேலுக்கு ரெண்டு இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் அப்டமனில் ஒவ்வொரு பக்கமும் ரெண்டு பக்கமாக இருக்குது. ஒன் ஆன் ஈச் சைட் ஆஃப் த லோவர் அப்டமன். லோவர் அப்டமனுடைய ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு ஓவரியும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ வி ஆர் ஹேவிங் டூ ஓவரிஸ். ஓகேவா? த ஓவரி இஸ் அன் எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஒன், ஓவரி பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சர். எலிப்டிக்கல்னா என்னது? ரவுண்டு. ரவுண்ட்னு சொல்கிறது இல்லை, நம்மளுடைய ஏர்த்தில் வந்து அந்த பிளானட் சுற்றி வர்றதுக்கு நம்ம போடுற அந்த மாதிரியான ஷேப். ஓவரி இஸ் அன் எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அபவுட் 2 to 4 சென்டிமீட்டர் லாங். அவங்களுடைய லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 to 4 சென்டிமீட்டர் லாங். ஈச் ஓவரி இஸ் கவர்டு பை அ தின் கியூபாய்டல் எபித்தீலியம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓவரியோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஓவரியோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றினா கிளியர் பிக்சர் நம்மளுடைய புக்கில் நமக்கு கொடுக்கல. ஸோ நம்ம வேர்ட் வைஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஓவரிக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி தான் நமக்கு வந்து இங்கே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் ஓவரி, இப்போ ஒவ்வொரு ஓவரிக்குள்ளேயும் என்ன இருக்குது, இஸ் கவர்டு பை அ தின் கியூபாய்டல் எபித்தீலியம். எப்பி அப்படின்னாலே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவுட்டர் லேயர் அப்படின்னு. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அது எபிடெர்மிஸ்னு சொல்லுவோம், அனிமலை பொறுத்த வரைக்கும் எபித்தீலியம்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்படி பார்த்தோன்னா ஓவரியோடைய அவுட்டர் லேயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபித்தீலியம், நத்திங் பட் த கியூபாய்டல் எபித்தீலியம். அப்போ அவுட்டர் லேயராக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கியூபாய்டல் எபித்தீலியம் சொல்லியிருக்காங்க.
அதுக்கு ஓவரியில் இருக்கிறதுனாலையும் என்னவோ அந்த கியூபாய்டல் எபித்தீலியத்தை ஜெர்மினல் எபித்தீலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜெர்மினல் எபித்தீலியம் தான் எதை க்ளோஸ் பண்ணி எதை வந்து கவர் பண்ணி பாதுகாக்குது அப்படின்னு பார்த்தோன்னா which encloses the ovarian stroma, அதாவது உள்ளே இருக்கிற ரிமைனிங் எல்லா போர்ஷனையும் பாதுகாக்கிறது தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கியூபாய்டல் எபித்தீலியம் அப்படின்னு சொல்கிற இந்த ஜெர்மினல் எபித்தீலியம் நத்திங் பட் ஓவேரியன் ஸ்ட்ரோமா. இந்த ஸ்ட்ரோமா மறுபடியும் ஸ்ட்ரோமா வந்து வெறும் ஸ்ட்ரோமாவாக தான் வெறும் ஒரே இதுவாக தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமாவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ரோமா இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் ஆஸ் அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுல்லா. வெளிப்பக்கத்தை கார்டெக்ஸ் அப்படின்னும் இங்கே கார்டெக்ஸ்க்கு உள்ளே வர ரீஜியனை மெடுல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுல்லா below the germinal epithelium. அப்போ எபித்தீலியம்க்கு கீழே கார்டெக்ஸ் வருதா மெடுல்லா வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். below the germinal epithelium a dense connective tissue, அடர்த்தியான கனெக்டிவ் டிஷ்யூ, அதாவது செல்ஸ் எல்லாம் வந்து ஒரு கேப்பே இல்லாமல் ஒரு ஸ்பேஸே இல்லாமல் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸே இல்லாமல் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? a dense connective tissue the tunica albignia வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா below the germinal epithelium. அப்போ ஜெர்மினல் எபித்தீலியம்க்கு கீழே இருக்கிற எல்லா போர்ஷனையும் காமனாக என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரோமா. இங்கே ஸ்பேஸ் ஓகே பாரு. ஓவரியோடைய அவுட்டர் லேயர் என்னன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபித்தீலியம் நத்திங் பட் த ஜெர்மினல் எபித்தீலியம். ஜெர்மினல் எபித்தீலியம்குள்ளே தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒவேரியன் ஸ்ட்ரோமா ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவேரியன் ஸ்ட்ரோமாவையும் ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவுட்டர் கார்டெக்ஸை இன்னர் மெடுல்லா, அப்போ இந்த போர்ஷனை ஃபுல்லாக கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்டெக்ஸ்க்கு கீழே வர இந்த போர்ஷனை மெடுல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்டிகல் ரீஜியன் எப்படி இருக்கும், கார்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ த ஜெர்மினல் எபித்தீலியம். அப்போ கார்டெக்ஸ் எங்கே இருக்குன்னு சொன்னேன், எபித்தீலியம்க்கு கீழே. ஓகேவா? அப்போ பிலோ த ஜெர்மினல் எபித்தீலியம் a dense connective tissue the tunica albignia அப்போ present ஆயிருக்கு. the cortex appear dense. கார்டெக்ஸ் வந்து எப்படி இருக்குமா, அடர்த்தியா. ஓகேவா? டென்ஸ் அண்ட் கிரானுலார் டியூ டு த பிரசன்ட் ஆஃப் ஒவேரியன் ஃபோலிக்கல் இன் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். பலவிதமான ஒவேரியன் ஃபோலிக்கல் வந்து அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகி இருக்கிறதுனால கார்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோலிக்கல்ஸ் அப்படின்னாலே ஓவரி வந்து ப்ரொடியூஸ் ஆகிற இடம், அதாவது ஏற்கனவே ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கிறது, இப்போ தான் ப்ரொடியூஸ் ஆனது, நடுவில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி பலவிதமான ஃபோலிக்கல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்குள்ளே தான் வந்து ஓவியூல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான ஃபோலிக்கல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிகல் ரீஜியனில் இருக்குது. அப்படின்றதுனால இந்த கார்டிகல் ரீஜியன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக இருக்கும், டென்ஸாக, செல்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸாக கம்பைன்ட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். தென் இந்த மெடுல்லா, அதுக்கு உள்ள வர இந்த மெடுலரி ரீஜியன், இந்த மெடுலரி ரீஜியன் வந்து கார்டிகல் ரீஜியன் மாதிரி அடர்த்தியாக இருக்காது. எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாரு, லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. அங்கே வந்து எப்படின்னா டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. கார்டிகல் ரீஜியன் வந்து டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, மெடுல்லா வந்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் abundant blood vessel, lymphatic vessel and nerve fiber. The ovary remain attached to the pelvic region. இது போக ஓவரி யாரோட அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இந்த பெல்விக் ரீஜியனோட அட்டாச் ஆயிருக்கும். அதை நான் உங்களுக்கு பிக்சரில் காட்டுறேன். அண்ட் த யூட்ரஸ் யார் யார் கூட அட்டாச் ஆயிருக்கு பாரு, பெல்விக் ரீஜியன், பெல்விக் வால் அண்ட் த யூட்ரஸ் பை அன் ஒவேரியன் லிகமெண்ட். யாரை யூஸ் பண்ணி ஓவரி இந்த ரெண்டு பேர் கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவேரியன் லிகமெண்ட். அந்த ஒவேரியன் லிகமெண்ட்டை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோ ஒவேரியம் அப்படின்னும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரு, ஃபாலோப்பியன் டியூப். ஃபாலோப்பியன் டியூப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஓவிடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அத்தனையுமே நம்ம யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்னு சொல்கிற அந்த ஓவரியை பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓவரியில் ஃபஸ்ட்டு எக்ஸாக்டாக ஓவரி எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் பார்த்தோம். ஓவரி எப்படி இருக்குன்னா அவுட்டர் லேயர் எபித்தீலியம் இருக்கும், அதை ஜெர்மினல் எபித்தீலியம்னு சொல்லுவாங்க. இன்னர் கார்டெக்ஸ் இருக்குது, மெடுல்லா இருக்குது. கார்டெக்ஸ் வந்து டென்ஸாக இருக்கும், மெடுல்லா வந்து லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கோம். கார்டெக்ஸ் ஏன் டென்ஸாக இருக்குது அப்படின்னா அங்கே நிறைய ஃபோலிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால டென்ஸாக இருக்குது அப்படின்னு
அப்படின்னு சொன்னோம். மெடுல்லா வந்து லூஸாக அரேஞ்ச் ஆயிருக்கு, அந்த இடத்துல தான் பிளட் வெசல், லிம்ஃபாட்டிக் வெசல், மற்ற வெசல் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒவேரியன் லிகமெண்டால நத்திங் பட் மீசோ ஒவேரியமால பெல்விக் கூடையும் யூட்ரஸ் கூடையும் ஓவரி வந்து அட்டாச் ஆகுது அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாலோப்பியன் டியூப் நத்திங் பட் அந்த ஓவிடக்ட். ஓவிடக்ட்னா என்ன? யூட்ரஸ் அண்ட் வேஜினா constitute the female accessory organ. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது ஃபீமேல், அதாவது அந்த ஒரு ஓவரியை பற்றி மட்டும் பார்த்தோம். இப்போ பார்க்குறது ஃபாலோப்பியன் டியூப், யூட்ரஸ் அண்ட் வேஜினா. இவங்க மூணு பேரையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சசரி ஆர்கன், அதாவது ஓவரிக்கு ஹெல்ப் பண்ணுற சப்போர்ட் பண்ணுற ஆர்கனை தான் என்னன்னு சொல்கிறோன்னா ஆக்சசரி ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சசரினாலே துணையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஈச் ஃபாலோப்பியன் டியூப் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த பெரிஃபெரி ஆஃப் ஈச் ஆஃப் த ஓவரி டு த யூட்ரஸ். ஒவ்வொரு ஃபாலோப்பியன் டியூபும் ஓவரியிலிருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி எங்கே போய் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸில் போய் கனெக்ட் ஆகுது. தென் த ப்ராக்சிமல் பார்ட் ஆஃப் த ஃபாலோப்பியன் டியூப், அதாவது கடைசி பார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியர்ஸ் எ ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இன்ஃபண்டிபுலம். அதோடைய ஸ்ட்ரக்சரை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபண்டிபுலம். இதில் பாரு, நம்மளுடைய பிரைமரி செக்ஸ் ஆர்கன், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஓவரி பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த ஓவரியும் இந்த செக்ஸ் ஆர்கனும் மற்ற ஆக்சசரி ஆர்கனும் கம்பைன்ட் ஆகிறதுக்கு நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடம் தான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? மீசோ ஒவேரியம். இதுதான் வந்து பெல்விக் ரீஜியன் கூடையும். பெல்விக் ரீஜியன் எந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்கின் மாதிரி இருக்கும், அது நமக்கு காட்டல. அந்த ரீஜியனும் யூட்ரஸ் கூட கம்பைன்ட் ஆகிறதுக்கு இந்த மீசோ ஒவேரியம் தான் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஒயிட் கலரில் இருக்க இந்த மீசோ ஒவேரியம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் மீசோ ஒவேரியம்க்கு அப்புறம் ஆக்சசரி ஆர்கனாக யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆக்சசரி ஆர்கனா நிற்கிறது ஃபாலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்ற இந்த ஓவிடக்ட். இந்த போர்ஷனை தான் காமனா ஃபாலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லலாம், ஓவிடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த ஓவிடக்டும் அண்ட் தென் ஓவிடக்ட், வேஜினா, டெஸ்டிஸ், இவங்க ஓவிடக்ட், வேஜினா, யூட்ரஸ், இவங்க மூணு பேரையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சசரி ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஃபாலோப்பியன் டியூப்பை பற்றி தான் நாம் இப்போது தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்ஃபண்டிபுலம், த ப்ராக்சிமல் பார்ட் ஆஃப் த ஃபாலோப்பியன் டியூப். பாருங்கள், இந்த ஓவிடக்டோடைய லாஸ்ட் பகுதி ப்ராக்சிமல் பார்ட் ஆஃப் த ஃபாலோப்பியன் டியூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபண்டிபுலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபண்டிபுலம்ல என்ன இருக்குது? த எட்ஜஸ் ஆஃப் த இன்ஃபண்டிபுலம் ஹாவ் மெனி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். இந்த இன்ஃபண்டிபுலம்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ்னால என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் ஃபிம்ப்ரியே. அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபிம்ப்ரியே அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஹெல்ப் இன் த கலெக்ஷன் ஆஃப் ஓவம். இந்த ஓவரிக்குள்ளே இருந்து ஃபோலிக்கல் வழியாக ரிலீஸ் ஆகிற இந்த ஓவம், இதிலேருந்து ரிலீஸ் ஆகிற குட்டி குட்டி இந்த ஓவம் எல்லாமே எதுக்குள்ளே என்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிம்ப்ரியே வழியாக இன்ஃபண்டிபுலம்குள்ளே என்டர் ஆகுது. ஓகேவா? த இன்ஃபண்டிபுலம் லீட்ஸ் டு த வைடர் சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் த ஆம்புலா. அப்போது இன்ஃபண்டிபுலம் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா வைடர் சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் த ஆம்புலா. ஆம்புலாவுடைய சென்ட்ரல் போர்ஷனுடைய கனெக்ஷன் அங்கே இருக்குது. நீங்கள் பிக்சர் வச்சுக்கோங்கல்ல, அதுக்கு கேள்வி. டயக்ராமை பார்த்துக்கிட்டே லிசன் பண்ணுங்கள். which help in the collection of ovum after ovulation. ஓவிலேஷனுக்கு அப்புறம் ஓவமை கலெக்ட் பண்ணுற இடம் எது அப்படின்னு சொல்கிறது. then infundibulum leads to the wider central portion called ampulla. ஆம்புலான்னு சொல்கிற அந்த wider central portion. and then the last part oviduct is the isthmus which is short and thick walled connecting the ampulla and infundibulum to the uterus. யூட்ரஸ்க்கும் அண்ட் தென் காமனாக சொல்லணும்னா இன்ஃபண்டிபுலம்க்கும் யூட்ரஸ்க்கும் இன்ஃபண்டிபுலம்க்கும் இருக்கிற ஒரு கனெக்டிங் போர்ஷன் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஓவிடக்ட்.
ஓவிடக்ட் யார் ரெண்டு பேரை கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் அண்ட் இன்ஃபண்டிபுலம். அதுக்கப்புறம் சொல்கிறது தான் இந்த ஆம்புலாலாம் மெயின் கிடையாது, இந்த இன்ஃபண்டிபுலம். ஏன்னா இன்ஃபண்டிபுலமில் தான் ஓவம் கலெக்ட் ஆகுது. அப்போ இந்த ஓவம் கலெக்ட் ஆகிற இந்த இன்ஃபண்டிபுலமும் ஓவம் போய் சேர்ற யூட்ரஸையும் இந்த ரெண்டு இடத்தையும் யார் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஓவிடக்ட் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. தென் யூட்ரஸ் ஆர் womb is a hollow. ஓகே, ஓவிடக்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டோம். ஓவிடக்ட் தான் யூட்ரஸ் கூட வந்து லிங்க் பண்ணுது. யார்? ஓவரியை வந்து லிங்க் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ யூட்ரஸ்க்கு வருவோம். யூட்ரஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆக்சசரி போர்ஷன். ஸோ யூட்ரஸை ஓம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் எ ஹோலோ திக் வால்டு மஸ்குலார் ஹைலி வாஸ்குலர். வாஸ்குலர்னா உள்ள ஸ்பேஸ் நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹைலி வாஸ்குலர் அண்ட் இன்வெர்டட் பியர். பியரை தலைக்கீழே வச்சு பார்த்தா என்ன ஷேப்பில் இருக்குமோ அந்த ஷேப்பில் தான் யூரிட்டர்ஸ் வந்து இருக்கும். இன்வெர்டட் பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் லையிங் இன் த பெல்விக் கேவிட்டி. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்விக் கேவிட்டி. ஓகேவா, பெல்விக் கேவிட்டி எங்கே இருக்கும்? பெல்விக் கேவிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் த யூரினரி பிளேடர் அண்ட் ரெக்டம். யூரினரி பிளேடருக்கும் ரெக்டம்க்கும் நடுவில் இருக்க அந்த பெல்விக் கேவிட்டியில் தான் பேரை தலைக்கீழே வச்சா எந்த ஷேப்பில் இருக்குமோ அந்த ஷேப்பில் இருக்கிற நம்மளோட யூரிட்டர்ஸ் வந்து இருக்காங்க. த மேஜர் போர்ஷன் ஆஃப் த யூரிட்டர் இஸ் த பாடி. அப்போ மேஜர் போர்ஷன் ஆஃப் த யூரிட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாஸ்குலார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிற அந்த பாடி அண்ட் த ரவுண்டட் ரீஜியன் சுப்பீரியர் டு இட் இஸ் த ஃபண்டஸ். அது வந்து ஃபண்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த யூரிட்டர் ஓப்பன் இன்டு த வேஜினா. அப்போ யூரிட்டருடைய கண்டினியூவேஷன் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டு த வேஜினா த்ரூ எ நேரோ செர்விக்ஸ். நேரோ செர்விக்ஸ்னா ஒரு சின்ன ஓப்பனிங். ஓகேவா, அந்த ஓப்பனிங்க்கு ஒரு பேர் வைக்கிறாங்க நேரோ செர்விக்ஸ். த கேவிட்டி ஆஃப் த செர்விக்ஸ். அந்த செர்விக்ஸ்லேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பேஸ்க்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. த கேவிட்டி ஆஃப் த செர்விக்ஸ் கால்டு செர்விக்கல் கெனல் communicate with the vagina through the external orifice and with the ureters. அப்போ யூரிட்டர்ஸ்க்கும் செர்விக்ஸ்க்கும் இருக்கிற கனெக்ஷன் யாரால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா cervical canal ஆல நடக்குது. through the internal orifice the cervical canal along with the vagina forms the birth canal. ரொம்ப முக்கியம். இந்த cervical canalயும் along with the வேஜினாவையும் வேஜினாவோட சேர்ந்து இருக்க இந்த cervical canal அந்த ஓப்பனிங்கை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பர்த் கனல் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்த் கனல் அப்படின்னா என்னன்னா அது வழியாக தான் ஃபீட்டஸ் வெளியே வரும். நத்திங் பட் த சைல்டு பர்த் வில் டேக்ஸ் பிளேஸ் பை திஸ் ஸ்பேஸ் ஒன்லி. அப்போ எந்த இடத்துல சைல்டு பர்த் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஜினாவோட கம்பைண்ட் ஆகி இருக்கிற இந்த cervical canal வழியாக தான் என்ன வெளியே வருது? ஃபீட்டஸ் வெளியே வருது. ஃபீட்டஸ் வெளியே வர காரணத்தினால அதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்த் கனல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாரு, the wall of the ureters has 3 layers. யூரிட்டர்ஸ்க்கு வந்து 3 layers வந்து இருக்கும். ஓகேவா, 3 layers of tissue. outermost thin membranous serous layer called perimetrium. அவுட்டர்மோஸ்ட் லேயர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பெரிமெட்ரியம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கும். ஓகேவா, சீரஸ் லேயர். தென் த மிடில் திக் மஸ்குலார் லேயர். மிடில் லேயர் வந்து திக்காக இருக்கு மயோமெட்ரியம். அண்ட் த இன்னர் கிளாண்டுலார் லேயர், அதாவது இன்னர் லேயர் என்ன சொல்கிறாங்கன்னா எண்டோமெட்ரியம். The endometrium undergoes cyclic changes. எண்டோமெட்ரியம்ல சேஞ்சஸ் வந்து அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். அதாவது கண்டினியூவேஷனா சைக்ளிக் சேஞ்சஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் பேசிக்கில் எண்டோமெட்ரியம்ல சேஞ்சஸ்ன்றது நடந்துகிட்டே இருக்கும். while myometrium exhibits strong contraction. மயோமெட்ரியம்ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான கான்ட்ராக்ஷன், ஒரு சுருக்கத்தோடு இருக்கும் டியூரிங் பார்ட்டியூரிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். தென் வேஜினா இஸ் எ லார்ஜ் ஃபைப்ரோமஸ்குலர் டியூப். பாரு, வேஜினா இஸ் எ லார்ஜ் ஃபைப்ரோமஸ்குலர் டியூப். அப்போ ஏன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அது வழியாக தான் நம்ம என்னன்னு சொன்னோம், வேஜினாவும் இன்னொரு விஷயமும் சேர்ந்தது தான் வந்து பர்த் என்னன்னு சொன்னோம் இல்லையா, பர்த் நடக்கிறதே அந்த இடம் தான் சொன்னோம் இல்லையா. அப்போ வேஜினா பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போ வேஜினா வழியாக ஃபீட்டஸே வெளியே வருது அப்படின்னா வேஜினா எந்த மாதிரியான டிஷ்யூவால் இருக்கும் அப்படின்றது முக்கியம். ஸோ இஸ் எ லார்ஜ் ஃபைப்ரோமஸ்குலர் டியூப் தட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம், அதோடைய எக்ஸ்டென்ஷன் எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு பாருங்கள். extend from the cervix to the exterior. ஓகேவா,
எக்ஸ்டீரியர் வழியாக செர்விக்ஸ்லேருந்து எக்ஸ்டீரியர் வரைக்கும் அதோடைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இந்த ஃபீமேல் ஆர்கன் ஆஃப் த கப்புலேஷன். அப்போது ஃபீமேல் ஆர்கனுடைய கப்புலேஷன் ஆர்கனாக யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேஜினா அப்படின்னு சொல்கிற இந்த ஃபைப்ரோ மஸ்குலார் டியூபை தான். அப்போது கப்புலேஷன் எங்கள் மேலுக்கு எப்படி கப்புலேஷன் பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஃபீமேலுக்கு ஒரு கப்புலேஷன் ஆர்கனா, அதாவது மேல் ஃபீமேலாக இணையும் போது அந்த கப்புலேஷன் ஆர்கனா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேஜினா. வேஜினா வழியாக தான் பெனிஸ் வந்து என்டர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த ஃபீமேல் ஆர்கன் ஆஃப் கப்புலேஷன், த female reproductive structure that lie external to the vagina. அப்போ female reproductive structure வேஜினாவுக்கு வெளியே இருக்கிற மற்ற சில ஸ்கின் போர்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, வேஜினாவுக்கு வெளியே இருக்கிற மற்ற சில ஸ்கின் போர்ஷனும் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் தானே, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. வேஜினாவுக்கு வெளியே இருக்கிற மற்ற சில போர்ஷன் எல்லாம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவை வல்வா அப்படின்னு சொல்லலாம். காம்ப்ரைசிங் ஆஃப் லாபியா மெஜோரா. அந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவில் என்னென்னலாம் இருக்குது, எப்படி வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ஒரு எக்ஸ்டர்னல் போர்ஷனாக வந்து நம்ம டெஸ்டிஸையும் பார்த்தோம், லைக்வைஸ் பெனிஸ், இது எல்லாமே எக்ஸ்டர்னல் போர்ஷனாக தான் பார்த்தோம். ஆனால் இங்கே ஃபீமேலில் ஒரு எக்ஸ்டர்னல், அதாவது இன்சைட் அவர் பாடி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்குது, அதோடு சேர்த்து எக்ஸ்டர்னலாகவும் இருக்குது, வெளிப்படையாகவும் தெரிகிற ஒரு ரீப்ரொடக்டிவ் ஸ்பேஸ், ரீப்ரொடக்டிவ் இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வல்வா அப்படின்னு சொல்கிற இடம் தான். இதில் தான் என்னென்ன போர்ஷன்ஸ் மிங்கிள் ஆகி இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபியா மெஜோரா, லாபியா மைனோரா, ஹைமன் அண்ட் கிளைட்டாரிஸ். இவங்க 4 பேருமே சேர்ந்தது தான் வல்வா அப்படின்னு சொல்கிறாங்க, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. நெக்ஸ்ட் இப்போது இவங்க எல்லாருமே வந்து ஆக்சசரி ஆர்கன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அங்கே நம்ம எப்படி ஆக்சசரி கிளாண்ட் பார்த்தோம் இல்லையா மேலில், அதே மாதிரி ஃபீமேலுக்கும் ஆக்சசரி கிளாண்ட் இருக்குது. என்னென்ன கிளாண்ட், அங்கே மேலுக்கு 3 கிளாண்ட் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், பேன்க்ரியாட்டிக் பார்த்தோம், கவுப்பர்ஸ் பார்த்தோம், செமினல் வெசிக்கல் பார்த்தோம். இங்கே என்னென்ன பார்க்க போகிறோம் பாரு. ஃபீமேலோடைய ஆக்சசரி கிளாண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோலின்ஸ் கிளாண்ட், ஆல்சோ கால்டு கிரேட்டர் வெஸ்டிபுலார் கிளாண்ட். அங்கே Cowper's gland மாதிரி, ஓகேவா. vestibular gland are located posterior to the left and the right opening of the vagina. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா vagina உடைய left and right openingலோடைய வெளிப்பக்கத்தில் இருக்கு. which one is present, எந்த gland present ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா vestibular gland. they secrete mucus to lubricate the vagina. வேஜினாவில் லியூப்ரிகேஷன் நடக்கணும், மியூக்கஸ் லேயர் ஃபார்ம் ஆகணும் அப்படின்றதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுற கிளாண்டு தான் இந்த வெஸ்டிபுலார் கிளாண்ட். lubricate the vagina and are homologous to the bulbourethral gland, nothing but the Cowper's gland. Cowper's gland மேல்ல செய்கிற வேலையை இங்கே Bartholin's gland ஃபீமேலில் செய்யுது, ஓகேவா. ஸோ homologous to the bulbourethral gland of the male. Next பாரு, Skene's gland are located on the anterior wall of the vagina. Skene's gland இன்னொரு gland சொல்கிறாங்க, எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா anterior wall, nothing but the upper wall அப்படின்னு சொல்லலாம். anterior wall of the vagina and around the lower end of the urethra. lower end, urethra உடைய lower endலையும் vagina உடைய upper endலையும் இருக்கிறவர் தான் skin gland, ஓகேவா. they secrete, அது என்ன secrete பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா they secrete a lubricating fluid. lubricating fluid அங்கே எப்படி வந்து lubricating fluid produce ஆச்சோ இங்கேயும் அதே மாதிரி தான் lubricating fluid are homologous to the prostate gland. male gland ஓட கம்பைன் பண்ணும்போது யாரோட அது ஒரு ஈவனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலில் ப்ரொடியூஸ் ஆகிற prostate gland மாதிரியே இந்த Skene's gland ஃபீமேலில் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரு, external openings of the vagina is partially closed by a thin ring of tissue called hymen. அப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேஜினாவில் இந்த கிளாண்ட் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகலை, இது கூடவே ஒரு தின் டிஷ்யூவும் இருக்கான் பாரு. எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் ஆஃப் த வேஜினா இஸ் பார்ஷியலி க்ளோஸ்டு, பாதியாக க்ளோஸ் ஆகிருக்கு. எப்படின்னா ரிங் ஆஃப் டிஷ்யூ கால்டு ஹைமன். அந்த டிஷ்யூடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைமன். த ஹைமன்
இஸ் ஆஃபன் டான்னா கிழிக்கப்படுது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா. ஓகேவா? எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த ஃபர்ஸ்ட் குவாய்டஸ் ஆர் ஃபிசிக்கல் யூனியன், ஃபர்ஸ்ட் மேலும் ஃபீமேலும் இணையும் பொழுது அந்த டைமில் தான் அந்த ஹைமன் ஆனது என்ன பண்ணப்படுதுன்னா டியர் ஆகுது. டான் இஸ் நத்திங் பட் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த டியர். ஓகேவா? ஸோ ஹவெவர் இன் சம் உமன், ஒரு சில உமனுக்கு இட் ரிமைன் இன்டாக்ட், அப்படியே இருக்கும். இட் கேன் பி ஸ்ட்ரெச்ட் ஆர் டான் டியூ டு த சடன் ஃபால். சில சமயத்தில் இந்த ஃபிசிக்கல் யூனியனால் மட்டும்தான் அந்த ஹைமன் டான் ஆகணும் அப்படின்னு கிடையாது. சில சமயம் என்னவாகலாம், சடன் ஃபால்னாலேயோ ஜால்ட்னாலேயோ அண்ட் ஆல்சோ டியூரிங் த ஸ்டெர்னஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் சச் as cycling, horseback riding, etc. and therefore cannot be considered as an indicator of a woman virginity. இதெல்லாம் நம்ம women's virginity-யா இண்டிகேட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம மேலுடைய ஆக்சசரி ஆர்கன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபீமேலுடைய ப்ரைமரி ஆர்கனையும் பார்த்தோம், ஃபீமேலுடைய ஆக்சசரி ஆர்கனையும் பார்த்தோம். லைக்வைஸ் அது ரெண்டு பேருமே ப்ரொடியூஸ் பண்ணுற கிளான்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, மூணு கிளான்ஸ் இருக்காங்க. அவங்க கிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன, இது எல்லாத்தையுமே நாம் இன்றைக்கி ஒரு காமனாக பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் ஈவனாக நாம் இன்றைக்கி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை வந்து முடிச்சிருக்கோம், செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை முடிச்சிருக்கோம். ஓகேவா? இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ we will see in the next class. ஒரே லட்சியம் எங்கள் கையிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.